அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பான விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மாதத்தின் 8ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 25ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. நாள் முழுமைக்குமே இந்த ஏகாதசி திதியானது இருக்குதுங்க. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதிலும் தேய்பிறை வளர்பிறைன்ட்டு அதுக்கும் தனித்தனி சிறப்பு உண்டு. அதே போல் ஒவ்வொரு மாதத்திற்குமே தனி சிறப்பு உண்டு. அப்படி சிறப்புகளோடு கூடிய அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது. அதன்படி பார்க்கும்போது இந்த பங்குனி மாத வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி அப்படின்னு பேர். இந்த ஏகாதசி திதியானது நம்மளுடைய இந்த ஜென்ம பாவத்தை மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்ஜென்ம பாவங்களையும் போக்கக்கூடியது, கர்ம வினைகளை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய துன்பத்திற்கு காரணமான விஷயங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் வேருடன் அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பு. நீங்கள் கோவிலில் போயும் வழிபாடு செய்யலாம், வீட்டிலையும் வழிபாடு செய்யலாம். 27 துளசி இலைகளை எடுத்துகிட்டு பெருமாள் கோவிலில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சுற்றி வரும்போதும் கொடிமரத்துக்கு கீழே ஒவ்வொரு துளசி இலைகளாக நீங்கள் வச்சுட்டு வர்றது சிறப்பு. அப்படி ஒவ்வொரு முறை நீங்கள் சுற்றி வரும்போதும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாங்க. அல்லது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காமதா ஏகாதசியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புராண கதையின்படி ரத்னபுரம் அப்படிங்கிற நகரத்தில் லலிதன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வன் இருந்தாங்க. அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா லலிதா. அவர் ஒரு அரசர்கிட்ட கலைஞராக, அதாவது இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடிய கலைஞராக இருந்தார். ஒரு நாள் லலிதன் அரசரின் அவையில் இசை வாசிக்கும் போது அந்த லலிதனுடைய மனமானது தன்னுடைய மனைவி மேலே இருந்தது. அதாவது அவர் மனைவியின் நினைப்போடவே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த வாசிக்கக்கூடிய இசையில் தவறுகள் ஏற்பட்டுருச்சு. இதனால் கோபம் கொண்ட ராஜா அவனை ராட்சச உருவமாக இருக்கும்படி சபித்து காட்டுக்கு அனுப்பி விட்டுட்டார். இதனால் மிகுந்த துயரத்தில் வாழ்ந்த லலிதா முனிவர் ஸ்ருங்கியின் ஆலோசனையின்படி காமதா ஏகாதசி விரதம் கடைப்பிடித்து தன்னுடைய கணவனின் பாவங்களை கழுவி ராட்சச ரூபத்திலிருந்து மீட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இந்த ஏகாதசிக்கு பேர் பாவங்கள் போக்கும் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் பாவங்கள் போக்கக்கூடிய நாட்கள்னு பார்க்கும்போது பலவிதமான புண்ணிய நாட்கள் இருக்குது. அதில் முதன்மையானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏகாதசி திதியை சொல்லுவாங்க. சரி, இத்தகைய சக்தி வாய்ந்த இந்த நாளில் நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான திதிகள் சேர்க்கைகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் இல்லையா. நான் தினமும் சொல்கிறது தான். தினந்தோறுமே நீங்கள் குளிக்கும் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையவே அது மாற்றும். அப்படி தினமும் பண்ண முடியலனாலும் இதுபோல் விசேஷமான நாட்களில் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் கூட நாளைய நாளில் அவசியம் நீங்கள் இந்த குளியல் முறையை எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இந்த ஜென்ம பாவத்தை மட்டும் போக்காதுங்க, முன்ஜென்ம பாவத்தையும் போக்கும். நம்ம என்னென்ன பாவம் பண்ணோம் நமக்கு ஞாபகமும் இருக்காது. சிலதெல்லாம் தெரிஞ்சு பண்ணியிருப்போம், சிலதெல்லாம் தெரியாமல் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பாவங்களுடைய வினைப்பயனால் தான் நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தை இனிமையாக இருக்கலாம், திருமணம் தடையாகிறதா இருக்கலாம், இல்லை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம், இல்லைன்னா ஒன்று மாற்றி ஒன்று உடம்புல நோய் வந்திருக்கலாம். இதுபோல் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். நமக்கு இந்த குளியல் முறை குறித்து தெரியல அப்படின்னா கூட நம்ம அப்படியே விட்டுறலாம். ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டும் அதை பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோக்கா சரியாகாது. அதனால் ஜஸ்ட்டு இப்போ இந்த குளியல் முறையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட அது ஓஹோன்னு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போயிடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் எப்படி செய்யணும், அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம்.
இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம். அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க, அதாவது இன்றைக்கி நைட்டு அந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கனாலும் நாளைக்கு தாராளமாக நீங்கள் அந்த குளியல் முறையை வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை வேறு எங்கேயாவது தங்கியிருக்கீங்கனாலும் அங்கே இருந்தும் நீங்கள் தாராளமாக இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாம். ஒருவேளை இந்த வீடியோவை நாளைக்கு லேட்டாக தான் பார்க்குறீங்க, ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க, சாயந்தர நேரம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கிற மாதிரியே தண்ணீரை ரெடி பண்ணி குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை குளிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படிங்கும்போது அதே போல் அந்த தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க, தலையில் வந்து தண்ணீர் தெளிச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த தண்ணீரானது சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஏதாவது ஒரு தண்ணீரை உங்களுக்கு எது வந்து ஒத்து வருமோ அதை ஒரு பக்கெட் அளவுக்கு வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதில் நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் ஒரே பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பு வந்து நம்மளுடைய கஷ்டங்களை, கர்ம வினைகளை, பாவங்களை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். சயின்ஸ் படி பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கக்கூடியது, நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மளுடைய ஆறாவையும் வந்து சுத்தம் செய்யும். மேலும் தீராத நோயினால் அவதிப்பட்டுருக்கிறவங்க, கண் திருஷ்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கெல்லாம் தினந்தோறுமே கல்லுப்பு குளியல் எடுத்துக்கிறதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு நல்லாவே ஒரு மாற்றங்கள் வந்து உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கல்லுப்பு தான் நமக்கு தேவைப்படுது. இது ஆல்ரெடி சமையலறையில் இருக்கிறதே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு மனதார வந்து மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிட்டு, நாளைய நாளானது முருகப்பெருமானுக்கும் உரிய நாளாக இருக்கிறனால அவரையும் வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரில் வந்து இந்த கல்லுப்பு வந்து போட்டுருங்க. வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த நம்பரை அப்படியே தண்ணீரினுடைய மேற்பரப்பில் வந்து எழுதிக்கோங்க. 69900 69900 இந்த நம்பரை வந்துட்டு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது பாயிண்டிங் ஃபிங்கர் பயன்படுத்தி தண்ணீரினுடைய மேற்பரப்பில் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கோ உடம்புக்கோ வந்து குளிச்சுக்கோங்க. உங்கள் கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் நீங்கள் இதே போல் வந்து கல்லுப்பு போட்டுட்டு நீங்களே இந்த நம்பரையும் எழுதிட்டு அவங்கள வந்து குளிக்க சொல்லிடுங்க. இப்போ குழந்தைங்க இந்த குளியல் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கல்லுப்பு குளியல் வந்து எடுத்துக்கலாம். இந்த நம்பர் எழுதணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த கல்லுப்பு குளியல் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க, ரோட்டில் 4 பேர் கண்ணில் படுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க படிப்பு சம்மந்தப்பட்டதானதோ இல்லை அவங்களுடைய அழகாக இருக்காங்க இல்லை நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது அப்படிங்கிற சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு திருஷ்டி வந்து குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா. அதனால் இது ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி கூட நீங்கள் குழந்தைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அதனால் குழந்தைங்களுக்கும் இந்த குளியல் முறை வந்து நாளைய நாளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க. சரி, இப்போ குளித்து முடித்த உடனேயுமே உங்களுடைய உடம்பு வந்து சுத்தமாயிரும். இந்த கல்லுப்பு தண்ணீரை பயன்படுத்தியிருக்கீங்க, மேலும் இந்த நம்பரையும் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுடைய ஆறாவும் வந்து சுத்தமாயிரும். அதன் பிறகு உடனேவோ அல்லது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய ஒரு பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம தண்ணீரினுடைய மேற்பரப்பில் ஒரு நம்பர் எழுதணும் இல்லையா, அதே நம்பரை உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா, வாட்ச் கட்டக்கூடிய பகுதி, அங்கே வந்து 69900 அப்படிங்கிற நம்பர் வந்து எழுதிக்கோங்க. இன்றைக்கி நாள் முழுக்க அந்த நம்பர் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லது தான். கணவர் விருப்பப்பட்டார்னா அவருக்கும் கூட நீங்கள் இதை வந்து எழுதி விட்டுருங்க. நம்ம எல்லாருமே சொல்கிறது என்ன பாவம் பண்ணமோ தெரியல இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு தான். அப்போ அந்த பாவத்தை போக்கக்கூடிய இந்த நாளில் இந்த குளியல் முறையும் இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அற்புதமான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.